வணக்கம். அடுத்து மெய்ப்பாட்டியல். இது தொல்காப்பிய உரையாசிரியருள் சிறப்பானவராக கருதப் பெறுபவர் பேராசிரியர். அவர் சொல்லுகிறார், உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறே, ஆண்டுன்னா அங்கேன்னு அர்த்தம், அங்கே நிகழ்ந்தவாறே புறத்தார்க்கும் புலப்படுவதோர் ஆற்றான் வெளிப்படுதல் மெய்ப்பாடு. பாருங்க, அதாவது இங்க மெய்ப்பாடு என்பது என்ன? அனைவருக்கும் தெரிவதற்கு, வெளியே தெரிவதற்கு புலப்படுத்துவது. அதாவது அது அங்க புறப்படுவதுன்னு அங்க இருக்கும். புலப்படுவதோர் ஆற்றான் வெளிப்படுதல் மெய்ப்பாடு. அதாவது மெய்யின் கண் தோன்றுதலினால், மெய்யின்னா இந்த உடம்பு, மெய்யின் கண் தோன்றுதலினால் மெய்ப்பாடு ஆயிற்று என்று இளம்பூரணர் கூறுகிறார். உய்ப்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் மெய்ப்பாடு என்ப அப்படின்னு மெய்யுணர்ந்தோரே என்று செய்தியனார் கூறுகிறார். மெய்ப்பாடுக்கு இத்தனை பேர் இத்தனை விளக்கம் தர்றாங்க. உய்ப்போன் என்றால் நடிப்போன். நடிக்கிறவன் அவனுடைய மெய்ப்பாடால அழுகையை காட்டுறான், சிரிப்பை காட்டுறான், இப்படியெல்லாம் காட்டுறான் இல்லையா, அது வெளிப்படுத்துகிறான் சொல்றார். உய்ப்போன்னாக்கா நடிக்கிறவன சொல்ற, நடிப்பவனை சொல்றார். உய்ப்போன் என்றால் நடிப்போன் என்றார் என்கிறார். பொருளை விளங்க வைப்பதற்கு உடல் குறிப்புகளினால் விளங்க வைப்பதாகும். அவ்வளவுதான். நகைச்சுவையை வாயால் காட்டுறது, வேற செய்ய கையால காட்டுறது, நடந்து காட்டுறது, அது ஆமா, அதுக்காக தான் வருது. மெய்ப்பாடு என்பதுவே மெய்ப்பாடு என்று, அதாவது மெய்ப்படு என்பதுவே மெய்ப்பாடு ஆயிற்று. மெய்யில் படுவது, மெய்யால் வெளிப்படுவதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. மெய்யால் வெளிப்படுவது மெய்ப்பாடு. இந்த படு பாடு எல்லாம் செயல்தான். செய்யப்பட்டது என்பதுல ஒரு தகராறு இருக்கு. ஆமா ஆமா, செய்யப்பட்டது என்று சொன்னால் பட்டதுன்னா அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன் அந்த மரம் பட்டு விட்டதுன்னா என்ன அர்த்தம்? கெட்டு போச்சு. அதனால செய்ய பெற்றதுன்னு சொல்லிட்டீங்கன்னா சிக்கல் இல்லை. செய்ய பெற்றது என்று சொன்னால் சிக்கல் கிடையாது. செய்யப்பட்டதுன்னா ரெண்டு பொருள் இருக்கு. செய்து அதான் அது வந்துட்டு இலக்கியங்கள் இருக்கு, தொல்காப்பியத்தில் இருக்கு, இது பட்டது. ஆனா அந்த பட்டு என்பது, படு என்பது, பாடு என்பதும் செயல்தான். அதுக்கு இன்னொரு பொருள் எழுதலும் விழுதலும் உண்டு, அழிதலும் எழுதலும் உண்டு. இரு பொருள் இருக்கு. அதனாலதான் ஒரு புலவர் வந்து எல் படு காலைன்னு எழுதிட்டாரு. எல் படு காலைன்னு ஒரு செய்யுள்ள இருக்கு. இதுக்கு உரை எழுதுறவங்க ஒருத்தர் காலையில் எழுந்த சூரியன்றாரு, இன்னொருத்தர் மாலையில் மறைந்த சூரியன்றாரு. எல் படு காலை, காலைன்னா நேரம், காலைன்னா காலை நேரம் இல்லை, காலைன்னா நேரம். அது எல் படுன்னு இருக்கு. படுதல் என்றால் விழுதலும் உண்டு, எழுதலும் உண்டு. செயல்படுனாக்கா செய்யின்னு அர்த்தம். செய் போதுமே, என்னத்துக்கு படு? இதெல்லாம் செய்யுள்ள நீட்டத்துக்கு, சீராக்கிறதுக்கு வந்த சொல்லுங்க இதெல்லாம். அதனாலதான் இந்த சிக்கல்கள் வருது. சரி, ஆமா, சுவைக்காகவும் சேர்க்கிறாங்க ஐயா, சீருக்காகவும் சேர்க்கிறாங்க. ஆனா பொருள் வேற மாதிரி தந்துருது இல்ல, நாம் அதை உணர்றது இல்ல. சரி, அதுக்கடுத்து படுதல் மேலெழுந்து தோன்றுதலாகும். அதாவது உண்டாதல், தோன்றுதல், உள்ள குறிப்பு, உடலின் கண் தோன்றுதலாகும். மெய் உடம்பு மெய்ப்பாடு, மெய்ப்பாடு உடம்பினின்று வெளிப்பட்டு தோன்றியதாகும். உள்ள குறிப்பும் பேருக்கு புலப்படுமாறு உடம்பினிடத்தில் வெளிப்பட்டு தோன்றுதலாகும். மெய்ப்பாடு அகம் புறம் பொதுவானதாகும். எது? அகம்னா காதலுக்கு வீரத்தையும் காட்டலாமே, மெய்ப்பாடுல வீரத்தை காட்ட முடியாதா? புறம் இரண்டற்கும். அகத்துக்குரிய மெய்ப்பாடுகள் இரண்டு. ஒன்று களவிற்கு உரியது, மற்றொன்று கற்பிற்கு உரியது. அப்படின்னா களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை, அது ரெண்டு முடிச்சிட்டோம்.
அடுத்து களவிற்குரியது புணர்ச்சிக்கு முன்னதாக நிகழ்வது, கற்பிற்குரியது புணர்ச்சிக்கு பின்னதாக நிகழ்வது. நாடக மாந்தர் பொருள் வெளிப்படும் போது சுவையாகவும், விரலி வெளிப்படுத்துவது விரல் என்றும், சுவை சுவை என்றும். நாடகமாந்தர் அதாவது பொருள் வெளிப்படுத்துவது சுவைக்காகவும், விரலி வெளிப்படுத்துவது விரல் என்னும் வெற்றி மெய்ப்பாடாகும். இந்த விரல் என்பது வல்லினரா போன்றா வெற்றி, அதை வெளிப்படுத்துதல் ஒரு பொருள், திறமை. அதுக்கடுத்து மெய்ப்பாடு 32 என்று அறிஞர் கூறுவர். 32 16 ஆக்கி பின்னர் 8 குறிக்க அமைத்துள்ளனர். இதுல ஒரு சிக்கல் இருக்கு, கடைசியில சொல்றாங்க. அந்த 8 என்பதுதான் முதல்ல ஒரு 8 சொல்லிட்டாரு. அந்த 8 ஒவ்வொன்றும் 4 4 ஆகி 8 32 ஆகுது. அவ்வளவுதான், 2 32 இல்ல. சரி. நாடக மெய்ப்பாடு என்பது நாடகத்தில் வருகின்ற நடிகர், அதாவது அழுதால் நாமும் அழுது விடுகின்றோம், அவர் சினந்தால் நாமும் சினந்து எழுகின்றோம், நமக்கும் சினம் வந்து விடுகின்றது. அதாவது அவர் வெகுண்டால் நாமும் வெகுழ்கின்றோம், அவர் நகைத்தால் நாமும் நகைக்கின்றோம், அவரது நடிப்பாற்றலால் நம்மையும் அவரது பக்கம் இழுத்து விடுகின்றார். அப்ப அந்த மெய்ப்பாடு சிறப்பான மெய்ப்பாடாக இருக்கிறதுனால அவர் பக்கம் நம்ம இழுத்து விடுகிறார். இப்ப படம் கூட அப்படிதான். சில திரைப்படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இவன் இங்க என்ன பண்றான், போடுறான் போடுறான், அங்க சண்டை நடக்குது படத்துல, இவரு போடு போடுன்றார். இவரு அவர் எங்க போடுறது, ஏற்கனவே போட்டதானே காட்டினுக்கிறான். அப்படின்னா உணர்ச்சி வசப்படுறது. ஏன் இந்த நாடக கொண்டு இந்த நூற்பாவுல வைக்கிறார். இந்த மெய்ப்பாட்டியல்ல நாடக செயல் ஏன் வருது அப்படின்னா, நாடகத்துக்கு என்னென்ன உண்டு அதெல்லாம் நீ காவியத்துக்கு வைக்கணும்ன்றதுதான் இங்க. நடிப்பினை கண்டு சுவைப்போர் உணர்ச்சி வசப்படுவதனை போன்று உம்முடைய படைப்பினை படைப்பவரும் அந்த படைப்பினை படிப்பவரும் உணர்ச்சி வயப்படுவதே மெய்ப்பாடாகும். சில கவிதைகள் நானே படிச்சு ஆகான்ட்டு இருக்கேன். அந்த சொல்லு ஒரு அருமையான சொல்லு கிடைச்சிச்சுன்னா ஆகான்னு உடனே காகனூர் வேலை. என்ன நீங்களே நல்ல கவிதை எழுதுறீங்க, ஒருத்தர் கவிதையை பார்த்து ஆகான்றீங்க. நமக்கு தெரியாத ஒரு அருமையான ஒரு சொல்ல போடுறாங்கய்யா அப்படின்றது. அதான் நம்மை அறியாமல் ஆகான்னு வந்துடும். படைப்பவரும் அந்த படைப்பினை படிப்பவரும் உணர்ச்சி வயப்படுவதே மெய்ப்பாடாகும். இவ்வாறான மெய்ப்பாடுகள் காதலரிடமும் தோன்றும், கணவன் மனைவியிடமும் தோன்றும். அதாவது அவ்வெட்டு வரலாற்றை பார்ப்போம். அதுதான் அடுத்து மெய்ப்பாட்டு வகை. இது 1195 நூற்பா. பண்ணை தோன்றிய எண்ணான்கு பொருளும் கண்ணிய புறனே 4 4 என்ப. இதுதான் 4 4ன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நன்னாங்கு 16ன்னு ஆக்கிட்டாங்க. அடுத்து அதை சொல்ல வரல அவர் என்ன சொல்ல, ஆனா அடுத்து வருது. இந்த 8ன்றது 4 4 போய் 8 32 ஆகும்ன்றது அதுக்கு பொருள். சரி. பண்ணை என்னும் விளையாட்டு கூட்டத்தில் தோன்றிய பொருள் 32, அவற்றின் சுருக்கம் 16 ஆகும். இது தவறான செய்தி தான், இருந்தாலும் எல்லாரும் சொல்ற செய்தியை நானும் சொல்லி இருக்கிறேன். ஆனா கடைசி நூற்பாவில வெறும் 32 பொருள் தான் வருது, ஒவ்வொன்றும் 4 4 பிரியும். அவ்வளவுதான். சுருக்கம் 16 ஆகும் என்று சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். சரி. அதுக்கு அடுத்து மெய்ப்பாட்டின் தொகை. இது 1196. 4 2 ஆகும், பாலுமாறு உண்டு. 8 ஆகும்ன்ற 4 2ன்னா 8 ஆகும். பாருங்க, அங்க நன்னாங்கு 16 ஆகும்ன்ற மாதிரி இருக்கு, இங்க 8 ஆகும்னு இருக்கு. மேலே கூறப்பட்ட 16 மெய்ப்பாடுகளையும் 8 மெய்ப்பாடாக கொள்ளலாம். இதுல இந்த நூற்பால சிக்கல் இருக்கு. ஏன் 16 38 16 ஆகணும், 16 ஏன் 8 ஆகணும், 8 ஏன் 4 ஆகணும்? குழப்பமா தெரியலையா? பாலுமாறு உண்டுன்னா பால்னா பிரிவு, பிரிவுங்க. இங்க பிரிவு அது கிடையாது. இங்கே பாலும் அதாவது 8 பிரிவாக கொள்வது உண்டு. மேலே கூறப்பட்ட 16 மெய்ப்பாடுகளையும் 8 மெய்ப்பாடுகளாக கொள்ளலாம். அவ்வளவுதான். இங்க பால்னா பகுதி, பிரிவு. சரி. மெய்ப்பாட்டின் பெயர்
இது 1197 நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பாலிட்டு மெய்ப்பாடு என்ப. இதுதான் சரியானது. இதை ஒண்ணு 8 8 பிரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லைன்றார் நம்ம இவரு, அதை குறிப்பும் கொடுத்துருக்கிறேன். நம்ம பொள்ளாச்சி மகாலிங்கம் வெளியிட்ட தொல்காப்பியத்துல அதுக்கு உரை எழுதின மு ராமலிங்கமும் பகீரதனும் இந்த கதையே கிடையாதுன்றார். இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு அதையும் சொல்றேன். சுவை என்பதுவே மெய்ப்பாடு. அந்த மெய்ப்பாடு உள்ளத்திலும் உடலிலும் ஏற்படுதலே ஆகும். மெய்மயிர் சிலிர்த்தல், கண்ணீர் அரும்புதல், அதாவது வியர்த்தல் என வெளிப்படும் போதுதான் அவை வெளிப்படுகின்றன. இது புறத்தாருக்கும் புலப்படுகின்றன. அவ்வாறு வெளிப்படுகின்ற மெய்ப்பாடுகள் 8 வகையாகும். அவை 1 நகைச்சுவை, 2 அழுகைச்சுவை, 3 இழிவரல் என்னும் தாழ்வு நிலை சுவை, 3 இழிவரல் என்னும் தாழ்வு நிலை சுவை, 4 வியப்பு சுவையாகிய மருட்சுவை மருள் சுவை, ஈரச் சுவையாகிய பெருமித சுவை, 5 6வது அச்சச்சுவை, அச்சத்து கூட சுவைதான், திணை சுவையாகிய வெகுளி சுவை, 8 மகிழ்ச்சி சுவையாகிய உவகை சுவை. இவை 8ம் தனித்தனி. இது ஒவ்வொன்றும் 8 8 மாறும்னு சொல்றாரு. அதை சொல்லியாச்சு. இது 1197ஓட இந்த விடுபட்ட பகுதி சரியாச்சு. சரி, மெய்ப்பாடு என்றால் என்ன என்று நாவலர் சோமசுந்தர பாரதியார் சொல்லுகிறார். அதாவது செய்யுள் உறுப்புகளுள் பொருள் சிறப்புக்கு மிக்கு உரிமை உடையது மெய்ப்பாடு. எனவே செய்யுள் உறுப்பை விளக்குவதே மெய்ப்பாடு. அடுத்து மெய்ப்பாடு என்பது அக உணர்வுகளை ஆழ்ந்து ஆராயாமலேயே யாரும் இனிதறிய புலப்படுத்தும் செயற்புற உடற்குறியாம். இயற்றமிழ் செய்யுள் இயற்குறி அன்றி செயற்கை குறி உணர்த்தும் வழக்காரில்லை. உணர்வோடு உள்ள கருத்தை உரைக்க பல செயற்கை குறி வகுத்து கோடல் கூத்து நூற்கொள்கை. பட்டாங்கு மெய்ப்பட தோன்றும் உள்ளுணர்வை உரிய இயற்புற குறியால் புலவர் செய்யுளில் புலப்பட அமைத்து கொண்டு அதனுடைய செய்யுள் உறுப்புகளுள் மெய்ப்பாடு சிறப்பிடம் பெற்றது. அதனை விளக்கும் பகுதி மெய்ப்பாட்டியல் என்று நாவலர் சோமசுந்தர பாரதியார் கூறுகிறார். இதுக்கு காரணம் என்னவென்றால், செய்யுள் உறுப்பு வருகிறது, அதற்கு முன்னால் மெய்ப்பாட்டியலை கூறுகிறார், அதற்கு முன்னால் ஓமையியல் என்று ஒன்று இருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன? ஒரு செய்யுள் இயற்றினால், ஒரு காப்பியம் இயற்றினால் அதிலே இந்த மாதிரியான கூறுகள் வருதல் வேண்டும், அமைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மெய்ப்பாட்டியலே வருகிறது. அடுத்து நகைச்சுவை என்பது 1198வது நூற்பா. எள்ளல், இளமை, பேதமை, மடன் என்று உள்ளப்பட்ட நகை 4 என்ப. ஒவ்வொன்றும் 4 4 வரும். 8 8 4 32 வரும். ஆரம்பத்திலேயே 32ன்னு ஒண்ணு சொன்னார். திரும்ப இன்னொரு 32 சொல்ல வரார். ஆனால் இந்த நூற்பாவில ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் 32 கிடையாது. முதல்ல ஒரு 32, பின்னால ஒரு 32 கிடையாது. நன்னான்குன்னு சொன்னதை வைத்துக் கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொன்றும் 4 4ன்னு சொல்றாங்க. சரி, அப்போ 8 4 32 தானே வரணும். 2 32 எப்படி வரும்னு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பான ஆய்வு அது. அதனால
மொத்தமே 32 தான். இந்த 8ம் ஒவ்வொன்றும் 4 4 பிரிவாக எண்ணாங்கு 32ஆக வருகிறது. சரி, அதுல முதல்ல நகை என்பது என்ன? அதாவது சிறப்பு, சிரிப்பு அல்லது கேலி அல்லது கிண்டல் இப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அது கேலி ஒண்ணு, அதாவது சிரிப்பு, எள்ளல் அதாவது இகழ்தல், இளமை, பேதமை, மடன் அதாவது பேதமைக்கு அறியாமை என்று சொல்லலாம். மடன் என்றால் மடன் என்பதும் இவை 4 வகையாக நகை தோன்றும். அந்த 4 ஒரு விரிவு என்னது? எள்ளல் என்பது பிறரது ஏளனத்தினால் தோன்றுவது, நாம் பிறரை எள்ளுவது வேறு. இளமை என்பது இளமையின் காரணமாக நிகழ்கின்ற செயலினால் நகை உண்டாதல் தோன்றும். ஒன்னும் இல்லை, குழந்தை ஏதோ பேசுகிறது, அதுல என்ன பொருள் இருக்குதுன்னு தெரியாது, ஒரு ஒலி வருகிறது அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து, அதுக்கு நாம ஒரே சிரிப்பு சிரிக்கிறோம், விளையாடுறோம், மகிழ்கிறோம். அப்ப அது அறியாமையால் வருகின்ற இளமையில. பிறகு பேதமை, அந்த அறியாமையால் கண்டதை பேசுதல், இதுவும் பேதமையில சேர்க்கலாம், இளமையில சேர்க்கலாம். மடன் என்பது மடமைதான். அத மடம் என்றும் சொல்லுவார்கள், மடன் என்றும் சொல்லுவார்கள். அது போலியாகவும் வரும். அத மடமை என்று சொல்வது சரியானது. அந்த மடமை கூட மா டா மை போட வேண்டும். மா டை போட்டாக்கா, ஆனா பலமுறை சொல்லியிருக்கேன், சமையல் ஆயிடும். மடையன் என்றால் சமையல்காரன், மடைமை என்றால் சமையல் என்று பொருள். மா டா போட்டாதான் மடம் என்றால் அறியாமை, முட்டாள் என்றும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பலர் ஒருவனை முட்டாள் என்று சொல்வதற்கு மடையன் என்று எழுதாம மடையன் என்று டை போட்டு எழுதுகிறார்கள். அப்படி ஒரு நண்பர் ஒரு கவிதை எழுதி என்கிட்ட கொடுத்தார். நான் இது அந்த யார் மன்னனுடைய வீழ்ச்சியை பற்றி எழுதியிருக்கிறேன், படிங்கன்னு என்கிட்ட கொடுத்தாரு. எடுத்த உடனே மடைமைன்னு ஆரம்பிச்சு, மா டை. ஐயா, நாம வேணா தலைக்கு டை அடிச்சுக்கலாம், ஆனா மடமைக்கு டை போடக்கூடாதுங்க. நான் டை அடிச்சுக்கிறது உனக்கு எப்படியா தெரியும்னு என்ன கேட்டாரு. உங்க செய்யுள்ளே காட்டுதுன்னு. மடமை என்பது, மடைமை என்றால் முட்டாள்தனம் இல்லை, சமையல்காரன் என்று பொருள். மடையன் என்றால் சமையல்காரன். மடையன் டா போட்டாதான் அறியாமை உடையவன், அறியாதவன், அறிவில்லாதவன், முட்டாள் என்றெல்லாம் கொண்டு போகலாம். அடுத்து இங்கே பார்க்க போது என்னன்னா, அறியாமையால் நடக்கின்ற செய்தி தான் சொல்லப்படுகிறது, முட்டாள்தனம் இல்லை. மடமை அறிந்தும் அறியாததனை போன்று நடித்தல் என்றும் கூறலாம். ஒன்றனை வேறொன்றாக கருதி கொள்ளுதல். ஒன்னு சொன்னா இன்னொன்னா நினைச்சுக்கிறது. அதுக்கு அடுத்து இன்னொன்று, மடம் என்பதற்கும் பேதமை என்பதற்கும் என்ன வேறுபாடு? ரொம்ப பேர் கேட்கிறாங்க. மடம் என்பது பொருளறியாமல் மாறுபாடாக கொள்ளுதல். பேதமை என்பது கேட்டதனை உணராது, அதாவது மெய்யென நம்புதல் ஆகும். அது என்ன சொன்னாலும் நம்புறது, இதுதான் பேதமைங்கிறார். முட்டாள்தனம் இல்லை அது என்கிறார் இளம்பூர்ணர். நான் சொல்லல. எள்ளலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அந்த 4க்கும் 4 எடுத்துக்காட்டை தனியா சொல்றேன், அது கூடவே சொல்லியிருக்கலாம். எள்ளி நகினும் வரும். அவன் ஏற்கனவே பல முறை திருமணம் செய்து கொள்ளுப்பா, நீ வராதே என்று வழியில் இருக்கிற துன்பங்களை எடுத்து சொன்னோம், இரவு நேரத்தினுடைய கொடுமையை சொன்னோம், சொல்லியும் வந்து கொண்டிருக்கிறான், சிரிப்பா இருக்குதுன்றான். அப்படின்னா என்ன இருக்கும்? அவனுக்கு சூடு இல்லை, சொர்ணம் இல்லை, அவனுக்கு ஒரே நோக்கம் வரணும், அவ்வளவுதான். எள்ளி நகினும் வரும்.
எள்ளி இகழ்ந்து நகையாடினாலும் நம்பாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றான் நம் தலைவன் என்று தோழி தலைவியிடம் கூறுகின்றாள். நம் தலைவன் சொல்றான், அவனுக்கு அவ தலைவன் இல்லை. இதுதான் உரிமையின் காரணமாக, அந்த அவ இருக்கின்ற அன்பின் காரணமாக தனக்கும் அவன் தலைவன்றான். இது பிறரை எண்ணி நகையாடுதல். சரி, பிறர் நம்மை ஆடுவதும் உண்டு. நல்ல நல்லை மண் என நகு பெயர்ந்தோளே அகம் நான் இறந்தாம் நீ மிகவும் நல்லவள் என சொல்லி என் முகம் நோக்கி நகை தோன்ற சென்றாள் என்று என் மகள் தன்னை மதியாமல் மகிழ்ந்தாள் இகழ்ந்தாள் என தாய் சிரித்தாள். இதுதான் பிறரால் எள்ளி நகையாடுதல். என்ன சொன்னாலும் இவன் போகாதேன்னு சொன்னா போறா போடட்டும் அப்படின்னு சிரிச்சாலாம். இது இரண்டாவது இளமை. இளமை திறனல்ல யாம் கழற யாரை நகும் மகனல்லான் பெற்ற மகன். திறமையற்ற செயல்களை செய்யாதே என்று நான் சொல்லவும் அதனை கேட்டு இந்த மகனல்லான் பெற்ற மகன் யாரை பார்த்து சிரிக்கின்றான்? இந்த இவன் பெற்றவன் இல்லை, பெற்றவனை பார்த்து சிரிச்சா பரவாயில்ல. யாரை பார்த்து சிரிக்கிறான்? பொருள் இல்லை, தெரியாது, அறியாமையால் சிரிக்கிறான் குழந்தை. இது இளமையால் பிறரை நகையாடுதல். நாவோடு நகிலா நகைபடு தீன் சொல். தீன் சொல்லுன்னா இனிமையான சொல்லுன்னு பொருள். அது நாவால் திருத்தமாக பேசப்படாத கேட்டவர்க்கு மகிழ்ச்சியை தருகின்ற இனிய மழலை சொல். இது இளமையால் தன்னை பிறர் நகுதல். மூன்றாவது பேதமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நகை நீ கேளாய் தோழி அகம் 248. தன் பேதமையால் பிறரை நகுதலும் பிறரது பேதமை கண்டு தான் நகுதலும் என இருவகைப்படும். தோழி, நேற்று இரவு நடந்த நகைப்பு தருகின்ற செய்தி ஒன்றனை கேளாய் என்று தோழி தலைவிக்கு கூறுதல். இது தலைவனது பேதமை. அவன் நடந்து கொண்ட ஒரு இழிவான செயலை சொல்றான். நகையாகின்றே தோழி மம்மர் நெஞ்சினம் தொழுது நின்றதுவே. என்னது? காலில் ஊந்து கும்பிடுறானோ தலைவன். இருப்பா இருக்குது. நகையாகின்றே தோழி மம்மர் நெஞ்சினான். அதான் ஒரு திறமை வாய்ந்த மிக சிறந்த நெஞ்ச, உறுதியான நெஞ்ச உடையவன் காலில் விழுறான். தொழுது நின்றதுவே. தலைவன் பரதையோடு, காரணம் என்ன? தப்பு பண்ணிட்டான். தலைவன் பரதையோடு நட்பு கொண்டிருந்தான். அதற்கு துணை நின்ற பாணன் தலைவி மனைக்கு முன் சென்றான். அவன் வழியில் கன்றை ஈன்ற பசு ஒன்று பாய்ந்தது என கலங்கி தன் மனையிடத்து வந்தவனை, அவன் ஏன் வந்தேன்னு சொல்றான் தெரியுமா? தலைவன் அனுப்புனா நான் வரலன்னு சொல்ல. நான் வழியில போய் நின்றேன், கன்றை ஈன்ற பசு ஒண்ணு என்னை விரட்டின்னு வந்தது. இது எனக்கு நடந்துருச்சு. பெண்ணை தேடின்னு போயில்ல, என்னுடைய தந்தையார் இறந்து 16வது நாளுக்கு முன்னால 14 13 இருக்கும், 13வது நாளுன்னு நினைக்கிறேன். அந்த மளிகை கடையில 11 மணிக்கு திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில நடந்து வரேன். இரவு 11 மணிக்கு. அவன் ஏற்கனவே எங்க அம்மா வந்து சொன்னாங்க, அப்பா இறந்துட்டாரு, பையன் சின்ன பையன் ஆகுறான், சீக்கிரம் அனுப்பி வைங்கயா அப்படின்னு. அவன் 11 மணிக்கு அனுப்புறான். நான் நடந்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரியா தூக்க கலக்கமா இருக்கு. நடந்து கொண்டுதே நடக்கிறேன், தூக்க கலக்கம். கட்னா கேப்பு தாண்டி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் போனா அந்த தெருவு திரும்பணும். எங்கேருந்து ஒரு பசு வந்து முட்டை வந்து ஓடி வரேன் என் பின்னாலே ஓடுவேன்.
வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த கதவாண்ட நின்ன போய் என்ன சொல்றீங்க? இயற்கையா நடந்து. அதுக்கப்புறம் கதவை தட்டின 1/2 மணி நேரம் பொறுத்து எங்க அம்மா வந்து திறந்தாங்க. அது வேற செய்தி. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காலையில போனவன அந்த மாடு விரட்டிட்டு வந்ததுக்கு வீட்டுக்கு வந்தேன், கதவை தட்டி நிக்கிறேன், போயிடுச்சு. இதே மாதிரிதான் இவனுக்கு நடந்துருக்கு. இவன் என்ன சொல்றான்? பொய் சொல்றான். யார்? இந்த பாணன். நான் வந்தேன் வழியில கன்றையின்ற பசு என்னை விரட்டிச்சு, அதனால வந்தேன்னு சொல்றான். மம்மர்னு அறியாமையா? சரி, அறியாமையா? அதாவது வழி, அதாவது மம்மர் என்ற சொல்லுக்கு போட்டிருப்பேன். அங்க கொடுக்கலையா? அங்க கொடுத்துருப்பேன். பேதமைன்னா வருது. ஆமா, மம்மருக்கு பேதமை தான் வருது. இருக்கு இல்லையா? சரி சரி. அதாவது நம் தலைவி நம்முடன் வருவாள் என்று யாரும் சரி கொண்டு தான் மனை எடுத்து அதுதானே பார்த்தோம். நகையாகின்றே தோழி மம்மர் நெஞ்சினான் தொழுது என்றதுவே. இந்த மம்பர் நெஞ்சினான் என்பதுதான். தலைவன் பரதையோடு நட்பு கொண்டிருந்தான். அதற்கு துணை நின்ற பாணன் தலைவி மனைக்கு சென்றான். அது சரி. வாயில் கன்றைகின்ற பசு ஒன்று என கலங்கி தன் மனையிடத்து வந்தவனை தலைவி இகழ்ந்து நகையாடினாள். தோழி வாயில் மறுத்தது. சரி, இம்மனை அன்று அதுவாகும் என்று கூறினேன். அப்பாணனும் என்னையும் தன்னையும் பார்த்தவனாய் மயங்கிய உள்ளத்தோடு என்னை வணங்கி நின்றான் என்றாள் தலைவி. அதாவது நான் உங்க வீடு இல்லையா, இது எங்க வீடு இல்லை போன்ற, ஏன்னா அவன் பரந்த இல்லுல இருக்கிறான் என்பதற்காகத்தான் அவ சொல்றான். ஆனாலும் இவன் நான் அதாவது நான் என்ன சொன்னாலும் என்னை கும்பிட்டு நிற்கிறானே தவிர, தொழுது கொண்டு நிற்கிறான், வணங்கி கொண்டு நிற்கிறானே தவிர நான் சொன்னது அவன் கேட்கல சொல்றான். பிறகு மடமை எடுத்துக்காட்டி, இது தன் மடமையால் மிகுதலும் பிறர் மடமை கண்டு நகுதலும் என இருவகைப்படும். மும்மொடு நக்க வாழ்வெள்ளியிரே. குறுந்தொகை 169. ஐயனே, மலையை குத்தி முனை முறிந்த யானையின் கொம்புகளை போல யாம் நும்முடனே நகையாடி மகிழ்ந்த தூய வெண்மை நிற பல் முறியட்டும் என தோடி வரைவு கடாயது இது தன் மடமையால் நகுதலாகும். ஒன்னும் இல்லை, யானை கொம்பு முறிஞ்ச மாதிரி அது மலையை குத்தி அதனுடைய கொம்பு முறிந்தது. நான் உன்னோடு பேசி என்னுடைய பல்லு முறியட்டும், ஏன்னா அதுல வெற்றி கிடைக்கல. நான் சொன்னது நீ நம்பல, கேட்கல, இருந்தாலும் மன்றாடுற, அதனால என் பல்லே முறிஞ்சி போகட்டும் என்று சொல்லுகிறாள். சிரிக்கிறார். ஆனால்தான் அது நகுதல் என்றார். நாம் நகையுடைய நெஞ்சே நும்மொடு தான் வரும் என்பது மடனன் தோழி. நெஞ்சே, நம் தலைவி நம்முடன் வருவாள் என யாவரும் கூறுவர். அதனை கேட்ட நமக்கு சிரிப்பு தான் வருகிறது என்று தலைவன் தன் நெஞ்சிற்கு தானே கூறுகிறான். இது பிறரது மடமை கண்டு தான் நகுதலாகும். அதாவது இது தலைவன் பேசுகிறான். நெஞ்சே, நம் தலைவி நம்முடன் வருவாள் என யாவரும் கூறுவர். அதனை கேட்ட நமக்கு சிரிப்பு தான் வருகிறது.
என்று தலைவன் தன் நெஞ்சிற்கு அவ எப்படி வருவா? வரமாட்டா. ஏன்னா வழி அப்பேற்பட்ட கொடுமையான வழி. அதனால சொல்லுவாங்களே தவிர வரமாட்டா அப்படின்னு சிரிக்கிறான் தலைவன். அடுத்து 2 அழுகை சுவை. இது 1199. இழிவே இழவே அசைவே வறுமை என விழிவில் கொள்கை அழுகை நான்கே. அழுகை எப்படி நகை வந்து 4 அதே போல இந்த அழுகையும் 4 வகை. அழுகை என்னும் அவலை சுவை இழிவு இழவு அசைவு வறுமை என 4 வகையாகும். அதாவது அழுகையாலையும் சிரித்து கொண்டே அழறது. பிறகு இழவுன்னா இழப்பால் அழறது. அசைவு அதனாலும் அழுகை வரும். வறுமையாலும் அழகை வரும். இழிவு என்னும் இழிவானது மற்றவர் தன்னை தாழ்வுபடுத்துவதனால் ஏற்படுவதாகும். அந்த மாதிரி பல முறை எனக்கு நடந்திருக்கு. இழவு என்பது பொருள் இழப்பாகும். உயிரிழப்பினை ஒத்ததாகும். இந்த இழவு என்பது உயிரிழப்பினை ஒத்ததாகும். ஆனா இழவுன்னா சாவு இல்லை, இழிவுதான். அசைவு என்பது உயர்ந்த நிலையில் இருந்து தாழ்ந்த நிலைக்கு வருதலாகும். இந்த அசைவு என்பது என்னன்னா, உயர்ந்த நிலையில் இருந்த ஒருவன் தாழ்ந்த நிலைக்கு வந்து விட்டு ஐயோ நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு என்று நினைக்கிறானே, அதுதான் அசைவு. அசை போடுவது என்றும் சொல்லலாம். அதாவது முதல்ல நடந்ததை பின்னால் நினைத்து பார்ப்பது. வறுமை என்பது பொருளற்ற வறுமை நிலையாகும். வறுமை என்பது எத்தனையோ வகையில வரலாம். இது பொருளற்றதால் வருகின்ற வறுமை. விழிவு கொள்கை என்பது இவை தீராதவை என்னும் மனக்கருத்தாகும். இந்த விழிவு என்பது இருக்க, அது தீராத கவலை, தீராத நோய், தீராத அழுகை, இப்படி வரும். இது 4 வகை. அடுத்து 3 இழிவரல் தோன்றும் இடம். இது 1200வது நூற்பா. மூப்பே வினியே வருத்தம் மென்மையோடு யாப்புற வந்த இழிவரல் 4. இதுவும் 4. இழிவரல் என்னும் இழிவு நிலை மூப்பு பிணி வருத்தம் மென்மை என்னும் 4 வகைப்படும். இந்த இழிவரல் என்பது பிறரால் அவமானப்படுத்தலாகும். மூப்பு என்பது அகவை முதிர்ந்திருத்தலை இழிவாக கருதலாகும். ஐயோ வயசாகிட்டு நினைக்கிறது இருக்கு, அதுவே ஒரு இழிவு. பிறகு பிணி என்பது தீராத நோயினால் அவரை இழிவாக கருதலாகும். மற்றவங்க கருதுறது, இது அவனே நினைக்கிறது. மூப்பு வந்து விட்டால் ஐயோ நமக்கு வயசாயிடுச்சேன்னு அவனே நினைக்கிறது. பிணி என்பது ஐயோ அதாவது ஒரு கிடக்குது பாரு, அந்த கடை அது கிடக்குது பாரு, அது இதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் மரியாதை கிடையாது. நோயால் படுத்து விட்டால் அது கிடக்குது பாரு விரும்பிக்கணும் அப்படின்னு. அந்த பிணி என்பதற்கும் நோய் என்பதற்கும் ஒரு வேறுபாடு. நோயின்னா அந்த வலி தெரியும், அதனால அது நோய். இது இருக்கு. பிணி என்பது நம்மை பிணித்துக் கொள்வது, விட்டு விலகாது. நீண்ட நாளாக நம்மை எதையும் செய்ய விடாமல் பிணித்துக் கொள்வதுதான் பிணி. வருத்தம் என்பது மனத்துயர் உண்டாதலாகும். அது தோல்வியினால் வரலாம், மற்ற எதனாலும் வரலாம். அதனால்தான் அது வருத்தம். மென்மை என்பது எளிமையாய் இருப்பதனால் ஏற்படுகின்ற இழிவாகும். ஒருத்தர் நாம் இதெல்லாம் செய்யக்கூடாது, எனக்கு அப்படி நடந்தது.
நாம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கே, அது பரவாயில்லையே, அவங்க சொன்னா கேட்டுக்குவாங்க முடியாது. இப்படி நினைக்கிறது இருக்கு. நாம பெருந்தன்மையால் சரி நம்ம இப்படி நடந்து போச்சு, நாம இதை சொல்ல வேண்டாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா இதுவே நமக்கு நெறியாகி விடுகிறது, வழியாகி விடுகிறது, நம்ம கொள்கையாகி விடுகிறது. அதுக்கடுத்து இந்த மென்மை ஆயிடுச்சா, குறிப்பு இழிவு என்பதற்கும் மானம் இடத்தல் என்னும் பொருளாகும். இழிவு இழிவு இழி போட்டா என்ன பொருள், ஈவு போட்டா என்ன பொருள், இதை ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த அவர் இறந்து போயிட்டாரு, இப்ப இல்ல. ரகர பணிமன்றம் வச்சிருந்தாரு ஒருத்தர், அந்த அவர் இல்ல, அந்த இங்க இருந்தாரு தொரப்பாக்கம், அவர் இல்ல. அந்த இழிவு என்பது ரெண்டுமே வேறு வேறுபாடு இருக்கிறதுனாலதான் திருவள்ளுவர் அந்த இழிவு வந்து வேறுபாடு கொடுத்திருக்கிறார். இழிவு என்று லகரம் இருப்பது மானம் இடத்தல் என்னும் பொருள், நினைவு வைத்துக் கொள்ளும். இழிவுன்னு லகரம் இருக்கிறது என்பதற்கு தாழ்வுபடுத்துதல் என்பதாகும். இந்த வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடு தெரியாமல் திருவள்ளுவர் தவறு செய்து விட்டார் என்று எழுதுகின்ற நிலை இருக்கிறது, அதை கண்டிக்க வேண்டும். சரி, இந்த வேறுபாட்டை தமிழர்களும் எடுத்து காட்டுகிறார். அறிஞர் சா பாலசுந்தரனார் இழிவு என்பது எதுகை நோக்கி வந்தது என்கிறார். அவரு இழிவு பாருங்க, அந்த எதுகை நோக்கி வந்ததுன்றார். யாரு? சா பாலசுந்தரம், இது தொல்காப்பியத்துக்கு கூட எழுதினவர். இழிவு என வந்தது என்று எழுதுகிறார். ஆனால் இந்த தமிழர்களால் கருத்தே சரியானதாகும் என்று நான் சொல்லுகிறேன். இழிவு என்பதற்கு வேறு பொருள், இழிவு என்பதற்கு வேறு பொருள். 4 மறுக்கை என்பது என்ன? 1201 புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமுடு மதிமை சாலா மறுக்கை 4. மறுக்கை என்பது வியப்பு என்னும் பொருளினை உடையதாகும். மறுக்கை என்பது புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம் என 4 வகைப்படும். இந்நால் வகைகளின் சாரமாக மறுக்கை என்னும் வியப்பு தோன்றும் காரணமாக இதுவரை காணாதனை கண்டதுவே புதுமை என்பதாகும். இதனால் மறுக்கை என்னும் வியப்பு தோன்றும். ஒரு புதிய பொருளை பார்த்தால், ஒரு புதிய செயலை பார்த்தால், ஒரு புதிய நிகழ்வை பார்த்தால் அதிலே தோன்றுகின்ற வியப்பு இருக்கிறதே, அதுதான் மறுக்கை. பெருமை என்பது அளவு கடந்து இதுவரை கண்டதனை விட மிகப்பெரிய பொருளாகும். அதனால் ஏற்படுகின்ற வியப்பு. இதுவரையில் இவ்வளவு பெருசா நாம பார்க்கலையே. வாழைக்காய் இவ்வளவு பெருசு வருகிறது, கத்திரிக்காய் இவ்வளவு பெருசா வருது, அதை பார்த்தா நமக்கு வியப்பாதான் இருக்கு. ஒரு இடத்துல இது என்னப்பா இதுன்னு கேட்டா, இதுதாங்க தக்காளின்றதான் இவ்வளவு பெருசு இருக்கு. இது வியப்பு, அது பெருமை வியப்பு. சிறுமை என்பது இதுவரை கண்டிராத சிறுமையை காணுதலாகும். குண்டூசியினது முனையினில் அதாவது ஒரு துளை காண்பதனை போன்றதாகும். அதனால் ஏற்படுகின்ற வியப்பு. அதாவது குண்டூசியினுடைய முனை எவ்வளவு சிறியது, அதிலே ஒரு துளையை பார்த்தால் என்ன வியப்போ அதுதான் சிறுமையை கண்டு வருகின்ற வியப்பு என்றார். இப்ப பெரும்பாலும் ஊசி அப்படிதான் இருக்கு, துணி தைக்கிற ஊசி. இதுக்கு வேற ஒரு செய்கை இருக்கிறது. 2 பேரும் ஆரம்பிச்சாங்க. அதாவது நீ மட்டும்தானா, நானும் ஆரம்பிச்சார். ஐயா, சிறுமை என்று இதுவரை கண்டதிராக சிறுமையை காணுதலாகும். குண்டூசியினது முனையினில் ஒரு தொலையை காண்பதனை போன்றதாகும். அதனால் ஏற்படுகின்ற வியப்பாகும். ஆக்கம் என்பது என்ன என்பது, வறுமையால் வாடிய ஒருவன்
அளவு கடந்த செல்வவானாய் தோற்றம் பெறுதல், அதனால் வியத்தலாகும். மகிமை சாலா என்றது முன்பு அறிந்திராத ஆக்கம் என்பது ஒன்று, மற்றொன்று ஆதல். ஆக்கம் என்பது ஒன்றில் ஒன்று இன்னொன்றாக மாறுவது, அதுக்காக அந்த ஆக்கம்னு போடணும். இப்போ ஒரு கவிதையை நானே இயற்றுகிறேன் என்றால் அதுக்கு ஆக்கம்னு போடவே கூடாது. வேற ஒருவர் வேற ஒரு மொழியில எழுதியிருந்து அதை நான் என் மொழியிலேயோ வேறு மொழியிலேயோ சொன்னா அது ஆக்கம். அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருந்து நான் தமிழ்ல கொண்டு வந்த ஆக்கம். அவர் உரைநடையில எழுதியிருந்து அதை நான் கவிதையா மாத்தனா அது ஆக்கம். அது தெரியாம ரொம்ப பேர் ஆக்கியவர் ஆக்கம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வேறுபாடு தெரியணும். ஆவது என்பது ஒன்று மற்றொன்றாக ஆகுவதுதான் ஆக்கம். இன்னொரு ஆக்கம் இருக்கிறது. ஆக்கம் என்றால் செல்வம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அதான் செல்வம் தான். செல்வம் என்பது ஒரு ஆக்கம் இருக்கு. அது அந்த செல்வம் கூட எப்பேற்பட்ட செல்வம்னா, எங்க தாத்தா பாட்டா எல்லாம் சம்பாதிச்சு வச்சு போனது இல்லை, நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து தான் ஆக்கம். நான் உழைத்து சம்பாதித்த பொருள் தான் அது ஆக்கம். பொதுவா ஆக்கம்னா செல்வம்னு எல்லா அகராதியும் இருக்கு, அது கிடையாது. ஐந்தாவது, அச்சம் என்பது 1202வது நூற்பா. அணங்கே விலங்கே கள்வர் தம் இறை என வினங்கள் சாலா அச்சம் நான்கே. அச்சம் என்னும் சுவையானது அணங்கு, விலங்கு, கள்வர், அரசன் என்னும் இந்நான்கு பொருள்களாலும் அச்சம் ஏற்படும் என்று மெய்ப்பாடு தோன்றும். பாம்பு, பேரிடி, பேரிருள், பெரும் தீ என்னும் அணங்குகளாலும், இந்த அணங்குகளாலாம் மிரட்டுகின்ற பெண்ணுன்னு ஒரு இடத்துலையும், வேய் என்றும் ஒரு அச்சுறுத்தும் தெய்வம், அச்சுறுத்தும் கடவுள் என்று கூட சொல்லி இருக்கிறாங்க. கடவுள் அச்சுறுத்தலாமா? அது இல்லை. அதனால அந்த அணங்குகள் என்று சொன்னாலே அழகு மிகுந்தது, வீரம் மிகுந்தது, துணிவு மிகுந்தது என்று சொல்லணுமே தவிர அது அச்சமுறுத்துறதுன்னு கிடையாது. இப்போ எதனால வரலாம்? பாம்பு, பேரிடி, பேரிருள், பெருந்தீ. இங்க ஒரு இலக்கணம் சொல்ல தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். பேரிடி என்றாரு, பேரிருள் என்கிறாரு, பெருந்தீ என்கிறாரு. என்ன அர்த்தம்? அதாவது பண்பு சொல்லோடு உயிர் வந்து சேர்ந்தால் அந்த பண்பு சொல்லு நீளும், வேறு வந்தா குறையும், அப்படியே இருக்கும். தொல்காப்பியமும் அதுதான் சொல்லுது. இங்க பேரிடின்றது பாருங்க, பேராசிரியர் அது கூட சொல்லலாம். இது பேர் இடி, பேர் அச்சம், அதானே? பேரிடி, பேர் இருள், பேர் அச்சம் சொன்னவரு வெறும் தீங்குன்றார். இதுக்கு காரணம் என்ன? இப்ப பாருங்க, பேராசிரியர், இது எங்க இருந்து வராருன்னா, பெரிய என்பது பெரிய ஆசிரியர் தான். எல்லாமே பெரிய இடி, பெரிய இருள், பெரிய அச்சம் தான். அந்த பெரிய என்கின்ற பண்பு சொல் ஆசிரியர் என்கின்ற இந்த உயிரெழுத்து வந்ததுனால பெரிய என்பது பேர் என்று மாறுகிறது. எப்படி ஒரு ஓர் என்று ஆகிறதோ
அதே மாதிரிதான் இது பேர் என்று மாறும். இப்போ இடி என்கிற பெரிய என்பது பேராட்சி, இருள் என்ற உயிர் வந்ததுனாலதான் பெரிய என்பது பேராட்சி, அச்சம் என்கின்ற உயிர் வந்ததுனாலதான் பெரிய என்பது பேராட்சி. இங்க ஏன் பேர் ஆகல? உயிர் மெய் வந்திருக்கிறது. உயிர் மெய் வந்ததுனால பெரிய என்பது பெரு என்று மாறும். இந்த வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள. பெரிய தீங்கு தான் பெரும் தீங்கு ஆனது. இதே மாதிரிதான் இந்த பேராசிரியரும். இந்த வேறுபாடு நமக்கு அந்த ஒரு ஓர் எப்படி உயிர் வந்தா ஓர், உயிர்மெய் வந்தா ஒரு என்று மாறுகிறதோ, அதே மாதிரி உயிர் வந்தால் பேர் என்று மாறும், உயிர்மெய் வந்தால் பெரு என்று குறையும். இந்த வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தெரிஞ்சிருக்க நல்லது. அடுத்து புலி, சிங்கம் உள்ளிட்ட விலங்குகளாலும் கள்வராலும் தமக்கு உற்ற தலைவராலும் அரசராலும் ஏற்படுகின்றவற்றின் செயல்களினால் அல்லது காரணங்களினால் அச்சம் ஏற்படும். அதாவது பிணங்கல் காலா அச்சம் என்றது சிறிதும் வேறுபடாது பிறரால் தோன்றுகின்ற அச்சமாகும். அந்த அச்சம் பாருங்க, அணங்கு என்பதற்கு பலரும் வருத்துகின்ற சூர் முதலான தெய்வங்கள் என்றனர். புலவர் குடந்தை மட்டுமே அணங்கு என்பதற்கு பாம்பு, பேரிடி, பேரிருள், பெருந்தீ என்று கூறியுள்ளார். அணங்குதல் வருத்துதல் என்னும் பொருளினது அடிப்படையில் வந்துள்ள சொல். அணங்குதல் என்றால் வருத்துதல், அவ்வளவுதான். அந்த வருத்துவதற்கு ஒரு உருவத்தை தேடி எடுத்து அதற்கு வருத்துகின்ற, துன்புறுத்துகின்ற, அச்சமுறுத்துகின்ற தெய்வம் என்று சொல்லிவிட்டார்கள். அணங்குதல் என்றால் வருத்துதல் என்னும் பொருளினையும் தந்துள்ளார். வருத்துகின்ற தெய்வங்கள் என்றால் அவை தெய்வங்களா? சிந்தித்தல் வேண்டும். அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ, ஒரு தலைவியை பார்த்து தலைவன் வியந்து போறான். இந்த இடத்துல அச்சமூட்டுபவளா அப்படின்னு நினைக்கிறானே தவிர அவ வருத்துகின்ற தெய்வ பெண் இல்லை. அப்படிதான் பலர் பொருள் எழுதியிருக்காங்க. வருத்துவது இல்லை, அச்சமூட்டுகின்றவளா அப்படின்னு நினைக்கிறான், அவ்வளவுதான். அல்லது நமக்கு இன்பம் தருகின்றவளா அப்படின்றதுதான் அதுக்கு பொருள். சரி, அப்படி கிடையாது. அச்சம் தான் அதுக்கு சரியான பொருள். அச்சம் தருகின்ற பொருளுக்கு தான் அணங்கு என்று பொருள். பிறகு 6 பெருமிதம் என்பது 1203 கல்வி, சருகன், இசைமை, கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4. பெருமிதம் என்னும் சுவையானது கல்வி, சருகன், இசைமை என்றால் புகழ், கொடை என்னும் 4 காரணமாக பெருமிதம் தோன்றும். கல்வி என்பது கல்வி அறிவு, அதாவது நூலறிவு. சருகன் என்னும் வீரம் போரினில் காட்டப்பெறுகின்ற வீரமே சருகன். இந்த சருகன் என்பது வல்லின ரூ வரணும். வேற இடையெண்ணம் போட்டீங்கன்னா கொடுக்கிற கண்ணன் ஆயிடும். இசைமை என்னும் புகழ் பழியோடு வருகின்ற எதனையும் செய்யாமல் பெறுகின்ற புகழே இசைமையாகும். அந்த இசைமை புகழ் என்றால் என்ன? புகழ்னா என்ன? வழி இல்லாமல் நல்ல வழியில் பெறுகின்ற புகழ், அந்த பெருமை, அதுதான். கொடை என்பது என்ன? பொருளை கொடுப்பதும் அல்லது தனது உயிரையே கொடுப்பதும் கொடைமையாகும். கொடைன்னா வெறும் பொருள் கொடுக்கிறது மட்டும் இல்ல, உயிரை கொடுப்பதும் கொடைமைதான்.
அடுத்து ஏழாவது வெகுளி என்பது 1204 உருப்பறை குடிகோள் அலை கொலை என்ற வெறுப்ப வந்த வெகுளி 4. வெகுளி என்னும் சுவை உருப்பறை குடிகோள் அலைத்தல் கொலை புரிதல் என்னும் 4 காரணங்களினால் தோன்றுவதாகும். உருப்பறை என்பது கை கால்கள் என்னும் உறுப்புகளை வெட்டுவதனால் ஏற்படுவதாகும். உறுப்பு அறை என்பது அது அங்கு மாறுகால் மாறுகை என்பாங்க. இந்த மாறுகால் மாறுகை என்பதற்கு ரொம்ப பேர் தெரியல, கை கால் வாங்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாறு என்பதை கொஞ்சம் சிந்திக்கணும். இல்ல, அதான் இடை கையை வாங்கினா வல காலை வாங்குறது, அதுதான் மாறு கை மாறு கால். இடக்காலும் இடக்கையும் வாங்கினா அது மாறுகால் இல்லை, அது இயற்கையான கால். அப்படியே அதாவது இயற்கையா வாங்குறது, இதுதான் மாறுபட்டு வாங்குறது. இப்படி ஒரு தண்டனை அந்த காலத்துல இருந்திருக்கு. பிறகு அலைத்தல் என்பது குடிகோள் சொல்லல, உருப்பறை சொல்லிட்டேன். குடிகோள் என்பது குடிமக்களை வருத்தல் ஆகும். அப்ப அரசனுக்கு வேண்டியது. அலைத்தல் என்பது தடியினால் அடித்தலும் வாயால் வைதலும் இவற்றால் சினம் தோன்றுதல் ஆகும். இதுதான் அலைத்தல். அலகழிக்கிறாம்பா அப்படின்றது. கொலை புரிதல் என்பது கொல்ல முயலும் பொழுது ஏற்படுகின்ற வெகுளியாகும். அதாவது கொலை கோபத்தால செய்யறது தான் பெரும்பாலும் நடந்தது ஒரு காலத்துல. ஒரு காசு கொடுத்தா செய்யலாங்க. கொலை புரிதல் என்பது கொல்ல முடியும், அதாவது முயலும் பொழுது ஏற்படுகின்ற வெகுளியாகும். ஆக 4 காரணங்களினால் எடுகின்ற சீற்றமே வெகுளியாகும். 8 உவகை என்பது இது 1205. செல்வம், புலனே, உணர்வு, விளையாட்டு என்று அல்லல் நீட்ட உவகை 4. உவகை சுவை செல்வம், புலன், உணர்வு, விளையாட்டு என்னும் தீமையற்ற நன்மை தருகின்ற 4 காரணங்களால் தோன்றும். அதாவது இந்த உவகை என்பது செல்வம், புலன், உணர்வு, விளையாட்டு என்னும் 4 காரணங்களினால் தோன்றும். செல்வம் என்பது செல்வ நுகர்ச்சி, அதாவது இருக்கின்ற செல்வத்தால் மகிழ்ச்சி அடைகிறது. புலன் என்பது ஐம்புலன்களினாலும் அடைகின்ற இன்ப நுகர்ச்சி. அது ஒரு புலனுக்கு மட்டும் இன்பம் இல்லை, 5 புலனுக்கும் இன்பம் கொடுக்கிறது. உணர்வு என்பது உணர்ச்சியினால் அடைகின்ற இன்ப நிகழ்ச்சி, மகிழ்ச்சி. விளையாட்டு என்பது ஆறு, குளம், கா சென்று விளையாடுதலினாலும் மற்ற விளையாட்டுகளினாலும் ஏற்படுகின்ற நன்மை மிகுந்த மகிழ்ச்சி. இப்படி புலன் விளையாட்டு, அதாவது உவகை 8 ஒவ்வொன்றாக பிரித்து மொத்தம் 4 உவகை, அதாவது நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, இவை ஒவ்வொன்றும் 4 விதமாக 8 மெய்ப்பாடும் மொத்தம் 4 8 4 32 என்று மொத்தம் 32 மெய்ப்பாடுகள் இதிலேயே விட்டது. இன்னொரு 32 மெய்ப்பாட்டை அடுத்த நூற்பாவிலே சொல்லுகிறார். மெய்ப்பாட்டிற்குரிய பிற நிலைக்களங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த வகுப்பிலே மற்றவற்றை பார்ப்போம்.